பார்ட் 2. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்ட் 1 மிஸ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் பார்த்துருங்க. ஸோ பார்ட் 1ல் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான், ஒத்துக்கிறேன். பட் பார்ட் 2ல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. இதை ஒட்டின ஒரு பாடம். சுக்ரீவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப என்ன சொல்கிறது, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி நீ தான் காப்பாற்றணும் ஸ்ரீராமான்னு காலில் விழுந்திருக்கார் இல்லையா. ஸோ கம்ப்ளீட் சரணாகதி பண்ணவர். அது மட்டும் இல்லை, ராமர் வாக்கு கொடுத்துருக்கார் சுக்ரீவருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறார், நீ என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பனா நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் இன்னொன்றும் சொல்கிறார், நீ என் தம்பி பரதனுக்கு இணையானவன் அப்படின்னு இவ்வளோ வார்த்தைகள் சொல்லியிருக்கார். அந்த நம்பிக்கையில் தான் சுக்ரீவன் போகிறார். இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கணும், இந்த கதை மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோம்? இல்லை நண்பர்களே, நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளாம் நிறைய பேருக்கு என்னென்னா, ஏதாவது பிரச்சனை வந்தால் நெக்ஸ்ட் மினிட் அது சால்வ் ஆகிடணும். நான் தான் சரணாகதி பண்ணிட்டேனே, நான் தான் இறைவனை கூப்பிட்டேனே, ஏன் எனக்கு சரியாகலை? why am I facing failure? why am I facing that hit? இப்போ வாலி சொல்லலையா, சுக்ரீவர் சொல்லலையா, வாலியோட ஒரு அடியும் பயங்கரமாக இருக்குங்க. இது என்னோட ஆச்சாரியா பேசுறது கேட்டுட்டு தான் நான் இதை சொல்கிறேன். பட் இது எனக்கு ரொம்ப இன்சைட் கொடுத்தது. என்னன்னா, நம்ம கர்மா முடியணும். என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கோமோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் நடந்தே தீரும். ஒன்றும் பண்ண முடியாது. Every action has an opposite and equal reaction. மாற்று கருத்தே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த காரணத்துக்காக தான் சுக்ரீவர் has to wait and Vali has to get hit. பட் அந்த ஹிட் அந்த டைம் எடுத்தது. ஏன்னா சுக்ரீவனும் ஏதோ பண்ணியிருக்கார். ஸோ இந்த சுக்ரீவருக்கும் அடி வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஸோ வாலி கையால் வாங்க வேண்டிய அடியெல்லாம் வாங்கின அப்புறம்தான் வாலிக்கு முக்தி, இவருக்கு கிஷ்கிந்தா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மன்னராக நியமிக்கப்படுகின்றார் பிற்காலத்தில். ஸோ என்ன கற்றுண்டோம்? we have to wait. சடனாக எதுவும் நடக்காது. ஸோ we have to wait. ஜெய் ஸ்ரீராம். ஹரி போல்.